நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. எங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு பொண்டாட்டிட்டு சொல்லலாம். தங்கச்சி வீட்டுக்கு போனோம்னா சரி, என் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு வரேன் சரி அப்படின்னு கட்டிய மனைவி கிட்ட சொல்லலாம். சித்தப்பா வீட்டுக்கு போனா சொல்லலாம், பெரியப்பா வீட்டுக்கு போனா சொல்லலாம். கொழுந்தியா வீட்டுக்கு போகும்போது சொல்ல முடியுமா? கொழுந்தியா வீட்டுல உனக்கு என்னையா வேலை? கொழுந்தியா வீட்டுக்கு என்ன வேலைன்னா, என் குழந்தைய மாப்பிள்ள சவரப்பாடி வெளிநாட்டுல இருக்காரு. ஆமா, நான் வாரத்துக்கு 2 வாட்டி என் குழந்தை வீட்டுக்கு போயிட்டு அரிசி பருப்பு வாங்கி போட்டு வருவேன். அதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. ஆமா, அதுக்கு தான் போயிருக்காரு. இருக்கு பாத்தியா, ஆச்சி பாப்பா நீ வீட்டுக்கு போனே போட்டு வெளுப்பா. அப்படியா? சரி. அதாவது இந்த பெண்ணா பிறந்தவங்க ஒரு ஆம்பளை வீட்டை விட்டு வெளியே போறாங்கன்னா எங்க போறீங்கன்னு கேட்க கூடாதான். அது என்ன நியாயம்? கேட்டா போகும்போது இந்த இடத்துக்கு போயிட்டு வரோம்னா யாராவது கேட்பாங்களா? சொன்னா கேட்க மாட்டா. அது ஒரு குத்தம்னு வேற, எங்க மேல குத்தம் வேற சொல்ல வேண்டி இருக்கு. ஆமா, எங்க போறீங்கன்னு கேட்டா போற காரியம் நடக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, சொல்லிட்டு போனா அவ ஏன் கேட்க போறா? சொல்லிட்டு போனா கேட்க மாட்டா. அதனால நீ அதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. நீங்க சொல்லிட்டு போகணும், முன்னாலே உங்களுக்கு அறிவு வேணும். 1000 தான் இருந்தாலும் அந்த கட்டிய மனைவி கிட்ட சரி நம்ம வெளியே போகும்போது சொல்லிட்டு போகலன்னா அந்த காரியம் வந்து நடக்காது. காரியம் தடங்கலாகும். கட்டிய மனைவி சொல்லிட்டு தான் வெளியே போகணும். அப்ப இந்த பார்வதா தேவி நம்ம கிட்ட இந்த ஆண்டவை சொல்லாம எங்க போறாரு? பின்னால எழுந்திருத்து வந்தா, ஆண்டவா பரம்பொருளே, நான் எங்க இருக்கேன், நானா நீங்கள் எங்க செல்கின்றீர்கள்? எங்க செல்கிறீர்? சக்தி நான் எங்க இருக்கேன், சிவன் உமக்கு அங்க என்னையா வேலை? ஏ பார்வதி, ஆண்டவன் மீது உனக்கு சந்தேகமே வரக்கூடாது. எப்பவும் வரக்கூடாது. அதோ பார்த்தியா, எட்டாத மலையிலே யமேகிரி பர்வதத்திலே என்னை நினைத்து ஒரு அசுர அரக்கன் தவம் இருந்து வருகிறான். தவம் இருக்க அரக்கனுக்கு ஆண்டவன் நான் வரம் கொடுக்க போறேன். வரம் கொடுக்க போறீங்களா? வரம் கொடுக்க போக உங்களுக்கு இதுவாயா நேரம்? காலையில போகலாம், மத்தியானம் போகலாம், சாயங்காலம் போகலாம். இப்ப போனாலும் எந்த தப்பும் இல்லை. நீங்க போகும்போது உங்க மூத்த மகன் கணபதியும் முன்னால் அமர்ந்திருக்கிறான். அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம். இளையவன் வடி வேலவன் இருக்கிறான், அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம். உங்க மனைவி உங்க பார்வதி நான் ஏன் இருக்கேன், என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லலாம். என்னிடத்திலே சொல்லாமல் புறப்பட்டதனால மழை பெய்யுது. இனி உங்க மேல எனக்கு எந்த நம்பிக்கையுமே இல்ல. ஏன் மழையில நனையும்னா வீட்டுக்கு போறிய எல்லாரும்? முளைக்க மாட்டோம், கீழே உட்காருங்க. மழை நின்றோம். இல்ல முடியதுக்கு முன்னால யாரு வீட்டுக்கு போங்க, முக்குல முனி நிக்கி. ஆமா, தென்காசில இருந்து கார்ல கூட்டு வந்தேன். நானே பெரிய முனி, என் கூட வந்தா பெரிய இது சடாமுனி. பேய் பிடிச்சா விட்டுரும், ஆனா முனி பிடிச்சா சாமானியமா விடாது. அம்மா கோயிலுக்கு தான் மறுபடியும் அவகிட்ட திருநீர் போட்டா தான் வெளியே போகும் பார்த்துக்கிடுங்க. அதனால நீங்க எல்லாரும் உட்காருங்க. அத மீறி என் பேச்ச மீறி யாராவது வீட்டுல போய் தூங்கணும்னு போனீங்க, தூங்கும் போது கண்ணும் தெரியாத அதையும் பாத்துக்கிடுங்க. கண்ணை மூடனா இருட்டாத்தான் இருக்கும். கவனமா கேட்டா சிரிப்பாங்க, இல்லன்னா கல்ல கொண்டு எறிவாங்க. இருட்டாத்தானே இருக்கும். அப்ப இந்த வல்லரக்க ராட்சதனாகப்பட்டவன் ஆருணிய வனத்திலே தவம் இருக்க அவனுக்கு நான் வரம் கொடுக்க போறேன். பார்வதி, ஆண்டவா என்னிடத்திலே சொல்லாமல் போனதுனால இனி உங்க மேல நம்பிக்கை இல்ல. என்கிட்ட சொல்ல வேண்டாம், உங்க புள்ள கிட்ட சொல்ல வேண்டாம். நமக்குள்ள 1000 சண்டை சடவு இருக்கும். இந்த செவரை பார்த்தாலும் இந்த மாதிரி இடத்துக்கு நான் போயிட்டு வரேன்டி அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்லலாம். அதனால இனி நீங்க போக கூடாது என்று பார்வதி சொன்ன போது உங்கள் ஏவல் பிள்ளை நந்தி தேவனை வரவழைத்து அரக்கனை கைலாசத்துக்கு அழைத்து வர சொல்லி அவனுக்கு வேண்டிய வரத்தை நம்ம 2 பேரும் சேர்ந்தே கொடுப்போம். அப்படி என்று சொன்ன உடனே நந்தி தேவனை வரவழைத்த ஆண்டவன், அப்பா நந்தி தேவா, பூலகத்திலே யமேகிரி மலையிலே என்னை நினைத்து ஒரு அசுர அரக்கன் தவம் இருக்கிறான். தவம் இருக்கும் அரக்கனை என் கைலாசத்திற்கு நீர் அழைத்து வர வேண்டும். ஐயா, அவன் ஒரு பூலக பிறவி, நான் ஒரு கைலாச பிறவி. என்னால எப்படி அழைத்து வர முடியும்? அதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படாதப்பா. இந்த மூலிகை பச்சிலை குளிகையை கொண்டு போய் அவன் வாயில போட்டு 2 கடவாயிலையும் ஒதுக்க சொல்லு. இடவாயிலையும் கடவாயிலையும் ஒதுக்குனோம்னா 3 முக்கால் நாளிகையிலே அவனுக்கு இருக்கு விந்து முளைக்கும்.
முளைக்கும் 2 ரெக்கையும் முளைக்கும் உன்னோடு பறந்து என் கையில இக்கிறக்கி வருவான் என்று வரம் கொடுத்த ஆண்டவன் வழி அனுப்பி வைத்த போது நந்தி தேவன் 8ஆவது மலையிலே யமகிரி பர்வதத்திலே வந்து பார்த்த போது எங்க தேடியும் இந்த அரக்கனை காங்கல. அரக்கனை கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இவனுக்கு மேல புத்துலாம் வளர்ந்திருக்கு, வெளியே தெரியுமா? ஐயப்பா மேல கரையாமுத்து வளர்ந்திருக்கு. அப்படி அரக்கனை காணாத நந்தி தேவன் அழுது புலம்புகின்றார். எப்படி புலம்பினா? இன்னமும் காணலையே அரக்கனை, இன்னமும் காணலையே, எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ. அப்பந்தான் லேசா புத்த விட்டு வெளியே எட்டி பார்க்க. ஆடிய குத்த ஆடினாலும் காரியத்திலே கண்ணா இருக்கணும். மாடு தப்பினா செடி எல்லாம் கண்ணு, தூண்டில்காரங்களுக்கு முதப்புல கண்ணு. எப்பண்டா மீன் விழும் தூண்டியை பிடிச்சு இழுப்போம்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால இந்த அரைக்க தவம் இருந்தா ஆண்டவன் சிவனை வந்து விட்டார் என்று அவன் புத்தை விட்டு கீழே நான் தவத்தை விட்டு இறங்கி வந்தேன். இங்க வந்து பார்த்தா பெரிய காளைங்கன்னெல்லாம் வந்து நிக்கின்றது. அதுவும் பூலோகத்து காளை மாதிரி தெரியல, தெய்வலோகத்து காளைங்கன்னா தெரியுது. கொம்பு ரெண்டும் தங்கமா மின்னுது. ஏன் மின்னுது? தங்க கொம்பாயா முளைக்கும்? தங்கத்தால குப்பி கட்டி இருக்காங்க, வெள்ளியால லாடம் கட்டி இருக்காங்க. தங்கத்தினால கொம்பும் வெள்ளியால லாடமும் கால் குழம்பு 8 வெள்ளி, நெத்தி சுட்டி போட்டிருக்கு, நெட்டி வால் இருக்கு. அப்ப இது யாரா இருக்கும்? ஒருவேளை சிவனா இருக்குமோ? சிவனுக்கு எப்படியா 4 கால் இருக்கும், 2 கொம்பு இருக்கும். அப்படியானா இது தெய்வலோகத்து காளையா இருக்குமோ என்று கோபம் கொண்ட இந்த வல்லரக்க யாரடவா காளை கண்டு நீ அவரடவா இங்கு வந்த மாடு
அப்படியேப்பா. காலை போல வந்து என் கடந்தவத்தை கலைத்து விட்டாய். ஆமையா. ஆண்டவனை எப்ப பாக்கு நம்ம எப்ப நான் வரத்த வாங்க வாங்க அப்படின்னு கண்ணீரை விட்டான். அவ கவலை கொண்டான். பார்த்தார் நந்தி தேவன். ஆஹா. அப்பா வல்லரக்கா, நான் தான் வானலோகத்தேவன், இறைவனுக்கு ஏவல் பிள்ளை, என் பெயரு தான் நந்தி தேவன். அப்படியா? நீ கோவப்பட்டு எனக்கு சாபத்தை கொடுக்காத. கொடுக்காதப்பா. நீ 12 வருடவன் தவம் இருந்தவன் எனக்கு பழிச்சிருந்தா. ஆமா. நான் இறைவனுக்கு ஏவல் பிள்ளை, என் பெயரு தான் நந்தி தேவன். நந்தி தேவன். உன்னை அழைத்து வரும்படியாக இறைவன் தான் என்னை அனுப்பி வைத்தார். அனுப்பி வைத்தார். நான் எப்படி ஐயா உங்க கூட வர முடியும்? எப்படி வர முடியும்? பச்சிலை குளிகையை கையில் கொடுத்து வாயிலே போட்டு ஒதுக்க சொன்னேன். ஆமா. வாயிலே போட்டு ஒதுக்க சொன்ன உடனே என்னய்யா? அரைக்கணக்கு 3.25 நாளிகையில 2 பக்கமும் ரெக்க வந்து முளைச்சது. ரெக்க முளைச்சது. ஏ பாவி, ரெக்க முளைச்சிருக்க சும்மா இருக்கானா? இருக்க மாட்டாங்கள. அங்க பறக்கா இங்க பறக்கா. ஏ பறப்பா. மேல பறக்கா கீழே பறக்கா. கீழே பறக்கா. பாவி பறப்பா நிக்க மாட்டுக்கா, நில கொண்டு இருக்க மாட்டுக்கா. இருக்க மாட்டாங்க. அந்த அரக்கனே அந்த வரத்து வந்தாம்னா சரி நம்ம ஒரு 1 ரூபாய் பைக்கு சரி இந்த எக்ஸல வச்சுக்கிட்டு என்ன வரத்து வாரோம். விளக்கு மேக்கு என்ன போக்கு போறோம். எங்க தாத்தா ஒரு புல்லு கட்டு வச்சிருக்காரு. புல்லுக்கட்டா? புல்லட்டு. ஓ புல்லட்டு. ஆமா. காயல் இன்ஃப்ளட். பெறவே அந்த புல்லுக்கட்டை வச்சுக்கிட்டு அடே அப்பா. அவர் வரத்த பாத்தியோ? பெட்ரோல போட்டுக்கிட்டு சின்னாச்சி ஒருக்கா பாக்க, பெரியாச்சி ஒருக்கா பாக்க. கிழக்கு மேக லோலோன்னு அலையுதாரு. அவ கிட்ட சடச்சா இவ வீட்ல. இவ வீட்ல. இவ கிட்ட சடச்சா அவ வீட்ல. அவ வீட்ல. அதான் சொல்லிருக்காங்க. என்ன 38-40 லட்சம் ரூபா கொடுத்து கார் வாங்கினாலும், கார் பெரிய கார் ஏசி கார் வாங்கினாலும் வாங்கும் போதே ஒரு செப்பினி கொடுப்பாங்க. என்ன செப்பினா என்ன? அதானே பார்த்து நீ எங்க வரனே. ஆமா, செப்பினி டயர் ஒண்ணு கொடுப்பாங்க. ஒரு டயர் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அட்டாவசியம் எங்கனையாவது ஒரு காட்டுக்குள்ள இடையில போகும்போது பஞ்சர் ஆயிட்டுன்னா ஆச்சுன்னு சொன்னா அந்த செப்பினியை தூக்கி மாட்டிக்கிடலாம். அந்த காருக்கே ஒரு செப்பினி இருக்கும்போது ஒரு செப்பினி வச்சுக்கிட்டா உனக்கு என்ன? சரிதானே? என் தாத்தா அது வண்டி, இது நம்ம வாழ்க்கை. அப்படியா? பெறவே சரி, நீ சொன்னதுல ஒண்ணும் தப்பு இல்ல. நான் ஒண்ணு கேட்க, நீ நினைக்க 40 லட்சம் ரூபா கொடுத்து கார் வாங்கினாலும் ஒரு செப்பனி வேணும். இந்த ஆம்பளைய சவதியை கண்டா மதிப்பானா, கண்ணிய கண்டா கழுவுவானா? ஆமா, நாங்க ஆம்பளை அப்படி மிதிப்போம், கழுவுவோம், போவோம், வருவோம். அந்த காலை வெட்டிட்டா காலை வெட்டினா போக முடியாது, மிதிக்க முடியாதுல்ல. ஆமா, அதாவது பெண்ணா பிறந்தவளை மதிச்சு நடக்கணும். தன் குடும்பத்தை இழந்து தாய் தகப்பன் தமையனை சகோதரியை இழந்து நமக்காக வாழ வந்தவா, நமக்காக எல்லாம் செய்கிறவா. அப்படி நம்ம மனைவி நம்ம குடும்பம் நினைச்சாதான் ஆம்பளை நல்லா இருக்க முடியும். நீ நினைச்ச தாத்தாவுக்கு நான் ஒரு செப்பனி வச்சுக்கிட்டா என்னன்னு, அப்ப நீ ஆம்பளை நினைச்ச மாதிரி நாங்க பூரா பொம்பளை நினைச்சோம்னா இந்த உலகம் தாங்குமாயா? குடும்பம் வம்பா போயிரும். அவ குத்து விளக்கு மாதிரி, தீபம் மாதிரி. தீய நல்லா ஏத்துனா தீபமா எரியும். தீய விபரீதமா பயன்படுத்தினேன்னு வையி, வீட்டையே கொளுத்திரும். பிறகு அக்னி, ஆமா, தீ, ஆமா, அத நம்ம கரெக்டா பயன்படுத்தணும். சரிதானே? விளக்கா நினைச்சு விளக்கா பொருத்தோம்னா வீட்டுக்கு அழகா பிரகாசமா இருப்பா. விபரீதமா பயன்படுத்தணும், நம்ம வீட்டை எரிச்சு விடுவா, நம்மளையும் சேர்த்து எரிச்சு விடுவா. அதாவது பாஞ்சாலி சபதத்துல ஆமையா துரோகதையை துயில் உரிதான் யாரு? கீசகன். ஆமா, கீசகனா? ஆமா, சரி. துயில் உரியக்கூடிய நேரத்தில், அந்த நேரத்துல அதாவது 5 பஞ்சபாண்டவர்களும் பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள். பெரிய பெரிய மகான்களும் பார்த்து கொண்டுதான் இருந்தார்களா? இந்த பெண்ணை வந்து நீ துயில் உரிய கூடாதடா, ஆமா, அப்படின்னு யாராவது சொன்னாங்களா? இல்ல. அதாவது சொல்ல முடியாது. ஏன் முடியாது? சொன்னால் அவன் அழிச்சு போடுவான். ஆகையினால சரி 5 பேர்களும் பார்த்து கொண்டிருக்கின்றார். நம்ம கிருபாச்சாரியார், துரோபனர், இப்பேற்பட்ட பெரிய பெரிய மாமுனிவர் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கும்போது அப்போது அந்த துரோபதையானவள் அண்ணனை கண்ணனை அழைத்தாள். கண்ணனை கூப்பிடும் போது வரலையா? 2 கரங்களை எடுத்து அண்ணா எனக்கு நீ தான் காக்க வேண்டும் சொன்ன போது 2 கரங்களை எடுத்த போது அங்க இருந்து துயிலை கொடுத்தார். யாரு? மாயவனாகிய கண்ணபெருமாள் கண்ணன். ஆமா, அதே மாதிரி சரி பொம்பளைகள் வந்து அனல் மாதிரி. அதனால சரி அப்படி நினைத்தோம்னு சொன்னா நமக்கு மதிப்பு இல்ல, நம்ம குடும்பத்துக்கும் மதிப்பு இல்ல. அதான் ஒருவனுக்கு ஒருத்திக்கு ஒருவன் வாழ்ந்தடும். அதான் கண்ணியம், கடமை. கண்ணியம். அப்படி இருப்பதனால
இந்த நந்தி தேவனாகப்பட்டவர் கொடுத்த குளிகையினால ரெக்க வந்து முளைச்ச உடனே தாத்தா ஆண்டவன் அரக்கனுக்கு ரெக்கையை கொடுத்த மாதிரி நமக்கெல்லாம் ரெக்கையை கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமா? வருவேன். அதுக்குத்தான் குதிரையை அறிஞ்சுதான் ஆண்டவன் கொம்ப கொடுக்கலையா? குதிரைக்கு கொம்ப கொடுத்தா நம்மள முட்டி தள்ளும் இல்லையா? அதனால மனிதனுடைய குணம் வரைந்து தான் நமக்கு கொடுக்க கூடியதை மட்டும் கொடுத்திருக்காரு கடவுள். பிறகு அப்ப இந்த ஆண்டவனாகிய பகவான் அவர் கொடுத்த வரத்தாலே ரெக்கை வந்து முளைத்த போது அந்த நந்தி தேவன் சொல்லுகின்றார், அரக்கா இப்படி மேலங்களும் பறந்து கிடந்தா கைலாசத்துக்கு போக முடியாது. ஐயா நான் முன்ன போனதும் இல்ல வந்ததும் இல்ல, நீங்க முன்னாலே போங்க, நான் உங்க பின்னாலே வரேன் என்று இரு பேர்களுமாக ஆதி கைலங்கிரிக்கு எப்படி வருகின்றார்கள்? ஆதிவல்லி கைலைக்கு தாரனாருடைய ஆதிவல்லி கைலைக்கு தாரனாருடைய ஏகவல்லி கைலாச ஈசனுட அங்கே நந்தி தேவன் முன்பறக்க வல்லரக்க பின்பறக்க அங்க இருபேருமை வரந்தல்லவோ வரந்தல்லவோ ஏக கைலாசம் வருவார்களா ஏக கைலாசம் வருவார்களா அவர கைலாசம் வந்தல்ல சண்டால வல்லரக்க நந்தி தேவன் முன்பறக்க வல்லரக்கன் பின்பறக்க இருவேர்களுமே இறைவனுடைய திரு கைலாசபதிக்கு வந்திறங்கினார்கள். கைலாசத்துல ஒரே கூட்டம், நம்ம ஆலயத்துல எப்படி இருக்கு? அதனால 30 முற்கோடி தேவர்களும் 48,000 கோடி ரிஷிமார்களும் சூழ்ந்திருக்க சொக்கட்டங்கால் மண்டபத்திலே அம்மையப்பன் இருபேர்களும் சோவிபரத்தையே விளையாடி கொண்டிருந்தார்கள். கூட்டத்துல அரக்கனுக்கு கடவுளை யாருன்னே தெரியல. நந்தி தேவன் கூட்டத்தை விலக்கி செல்ல தேவேந்திரனுடைய பூங்காவன குளிச்சபையிலே பூ மலர்களை பறித்துக் கொண்டு நம்ம ஆண்டவனை பார்க்க போற சும்மா போனா நல்லா இருக்காது அப்படின்னு இரு கரத்தினால் ஏந்தி கொண்டு நந்தி தேவன் கூட்டத்தை விலக்கி செல்ல அரக்கன் அவருக்கு பின்னால் வந்து நின்று இறைவனின் பாதத்திலே மலர்களை தூவி அந்த ஆண்டவனையே அடிபணிந்தாம் வல்லரக்க முக்காலும் அரக்க வலமாய் வந்து முக்காலும் அரக்க வலமாய் வந்து வலமாய் வந்து முடி வணங்கி சிவனை நமஸ்கரிக்க முடி வணங்கி சிவனை நமஸ்கரிக்க என் சஞ்சலத்தை தீர்ப்பவா என்ற ஆண்டவனை அடிபணிந்து வணங்கக்கூடிய நேரம் இந்த அழகான நேரத்திலே அலங்கார பந்தலில் சிங்கார மேடையிலே பாடும் இல்லிசை கலைஞர் 6 பேர்களுக்கும் அள்ளி பணம் கொடுத்து ஆதரிக்க வேண்டும் என்று நாமளை பாராட்டி பரிசளித்த அன்பு உள்ளம்
இந்த குடியாத்தமான நகரத்திலே புவனேஸ்வரி பேட்டையிலே பால் வாங்கி வாழ்ந்து வரக்கூடிய சரி முருகனின் திருநாமத்தை பெற்ற செந்தில் என்று சொல்லக்கூடிய அன்னார் அவர்கள் டெல்லி டீ ஸ்டால் வைத்து நடத்தி வரக்கூடிய செந்தில் அன்னாருடைய அன்பு கரத்தாலே நாமளுக்கு 201 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு முன்பதாக நாமளுக்கு பரிசளித்த ஐயா அதே கந்தனுடைய திருநாமத்தை பெற்ற கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் அழகு கடவுள் முருகப்பெருமான். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணிய சாமிக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை. அப்பேற்பட்ட வேலிருக்க வினை இல்லை, மயில் இருக்க பயமில்லை. அந்த முருகனின் வேலின் திருநாமத்தை பெற்ற வேலாயுதம் என்று சொல்லக்கூடிய ஐயாவின் அன்பு கரத்தாலே அவர்களும் நாமளுக்கு 201 லட்சத்தை 2 கோடியாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு முன்பதாக நாமளுக்கு பரிசளித்து ஆதரித்த அன்பு உள்ளம் எனது அருமை அன்னார் அவர்கள் சித்து டிவியின் உரிமையாளர் இந்திரஜித் அன்னாருடைய அன்பு கரத்தாலே அருமை தங்கையை ஆதரிக்க வேண்டும் என்று அண்ணன் எங்க கூட வந்தாச்சுன்னா 200 ரூபாய் இருக்குன்னு அர்த்தம். ஆமா, வரும்போதெல்லாம் நமக்கு தராம போனதே இல்ல. நாமளை முதலாவது ஊக்குவிக்க கூடியவர். அதனால அன்னார் அவர்கள் இன்றைக்கு நாமளுக்கு 201 லட்சத்தை 2 கோடியாகவே அன்பளிப்பு செய்து உள்ளார். அவர்களுக்கு அடுத்தபடியாக பரிசளித்த அன்பு உள்ளம் எங்கள் ஊருக்கு வருகை தந்து இருக்கும் அன்பு சகோதரிய வருக வருகவென்று தங்களின் இனிய குரலில் ஒரு முத்தாரம்மன் பாடல் பாடும்படியாக கேட்டுக்கொண்டு அருமை ஐயா அவர்கள் ஓட்டுநராகவே பணியாற்றி வரக்கூடிய வி ஆனந்தன் அவர்களும் செல்வி அவர்கள் குடும்பத்தினர் சார்பாக ஐயா அவர்கள் நம்மளுக்கு 101 லட்சத்தையே அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். உங்களுக்காக கண்டிப்பாக சாஸ்தா பிறந்ததற்கு பின்னால கடைசி நேரத்துல பாடிக்கிறேன். நாமளுக்கு பரிசளித்து ஆதரித்த அன்பு உள்ளம் எல்லாம் அவர்கள் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? எப்படி வாழ வேண்டும், வளர வேண்டும், வாழ வேண்டும், வளர வேண்டும், வளர் முருகன் அருளாலே, மாலை முருகன் அருளாலே, திரும்பி சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெற்று செய்யும் தொழில் இன்னும் விருத்தியாகி வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று அம்மாளை வணங்குகிறோம் ஐயா. அப்படியாகவே இருக்கும் போது அந்த வல்லரக்கராச்சுதல் ஆண்டவனார் முன்னால் அடிபணிந்து வணங்க பார்த்தார் இறைவனாகிய பகவான். இவன் தான் வல்லரக்கனா, இவனாகத்தான் இருக்குமா என்ற அன்போடு அவனை தன் பக்கத்திலே அமர வைத்த ஆண்டவன். அப்பா வல்லரக்கா, உலகத்துல எத்தனையோ பேர் தவம் இருந்திருக்கிறாங்க. ஆனால் எல்லோர் தவத்திலேயும் உன் தவம் கூட ஒரு பங்கு. என்ன வரம் வேணுமோ கேளு, நான் இப்பவே உனக்கு தாரேன் ஆண்டவா. பாதாள உலகத்திலே உங்க அருளால எனக்கு ஒரு குறையுமே கிடையாது. எனக்கு மண் இருக்கு, மனை இருக்கு, பொண்ணு இருக்கு, பொருள் இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, சொந்தமா ஒரு பொண்டாட்டி கூட இருக்கா.
இவ்வளவு இருக்கப்பா இவ்வளவு இருக்க எதுக்கு இப்படி இருக்க இவ்வளவு இருக்குன்னு சொன்னா இத்தனையும் இருந்தாலும் என்ன நான் உங்க கிட்ட வாங்க வந்த வரமே ரொம்ப சின்ன வரம் தான். என்ன வரம் இவன் வாங்க வந்தது 5 விரலுக்கு அக்கினி வரம் தான். சரி அந்த வரம் இந்த பேலுக்கு சின்ன வரமா லேசா தெரியுது லேசா நினைக்கான். ஆமா அப்போ நான் வாங்க வந்த வரமே ரொம்ப சின்ன வரம் தான். ஆண்டவா நீங்க எனக்கு தாங்க தாங்களையா என்ன வரம்னு சொல்லடா அப்பதானடா தர முடியும். என்ன உரமாவது ஒரு உரத்தை சொல்லுடா. அப்ப உர கடைக்கு தான் போகணும். இல்ல வரம் வரம் சரி 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 எனக்கு பேர் வட்ட வரம் வேணும் தெரியுமா எப்படி சாமி எல்லையிலையும் தெரியவா ஈஸ்வரனை கொடுக்க வேணும் பாகிலையும் பகடி பகவானை கொடுக்க வேணும் சீரகத்தில் சிறியவா சிவனாரை கொடுக்க வேணும் ஏழங்களையும் சிறியவா முக்கண்ணனை கொடுக்க வேணும் வல்லாரக்கம் கேட்ட போது ஆண்டவனும் எது சொல்வார் என் மகனை வல்லாரக்கம் எல்லையிலையும் தெரிய வரும் ஈசனுக்கு தெரியாதடா அப்பாக்கிலையும் பகுதி வரும் இந்த பகவானுக்கு தெரியாதடா ஏடா சீரகத்தில் சிறியவா இந்த சிவனாருக்கு தெரியாதேடா நீ எந்த வரம் கேட்டாலும் எந்த வரம் கேட்டாலும் என்னிடத்தில் நேரடியா கேளுதா அடே அரக்கா எந்த வரமா இருந்தாலும் என்கிட்ட நேரடியா கேளுடா. காட்டை கட்டி மலையை கட்டி பேசக்கூடாது. என்ன கடுகுலையும் சிறிது மிளகிலையும் சிறியதுன்னா பலசர கடையா வைக்க போற ஆண்டவா நான் வாங்க வந்த வரம் அப்படி வரும். நான் வந்த நேரத்துல இருந்து எது வேணாலும் தாரம்னு சொல்லுதியரே எனக்கு நீங்க சத்தியம் பண்ணி கொடுத்தாதான் உங்ககிட்ட நான் உண்மையவே சொல்லுவேன். உங்க மேல எனக்கு நம்பிக்கைதான். ஆனாலும் சத்தியம் எல்லாம் உமக்கு சக்கரை பொங்கல் பொய்யெல்லாம் உமக்கு வெறும் புளியோதரை. யாருக்கு பகவானுக்கு மட்டுமா உங்களை மாதிரி ஆம்பளை தாத்தா மாதிரி ஆளுக்கு போறா அவன் குடிக்க மாட்டேன் நீங்க ஆட்சி மேல 50 சத்தியம் பண்ணிருக்காரு. ஆட்சி இப்ப உடம்புக்கு முடியாம கிடக்கா வீட்டுல பிறகு எங்க ஆட்சி உங்க ஆட்சி இல்ல உங்க ஆட்சி சொன்னாதான் உனக்கு கோவம் வந்துருமே. சரி அதனால ஆண்டவா பரம்பொருளே உமக்கு சத்தியம் எல்லாம் ஒரு பெரிய காரியம் ஐயா. ஒரு ஆளை பேசும்போது பேசக்கூடிய விதம்னு ஒண்ணு இருக்கு. அந்த விதத்துல பேசினா தான் அந்த ஆளை கவுக்க முடியும். இவன் கும்பிட்டான் ஆண்டவனை கும்பிட்டு பணிந்து நின்னதுனால ஆண்டவே இவன் நல்லவன் நினைக்காரு. கும்பிடுறதுலயே ஒரு விதம் இருக்கு. சில பேரு கும்பிடுவாங்க வாங்கயா நல்லா இருக்கேடா அப்படின்னு கேட்டுருவாங்க. சில பேரு கூழ கும்பிடு போட்டு நிப்பான். கும்பிடுதவனை நம்பலாம் கூழ கும்பிடு போடுறவனை மட்டும் நம்பவே கூடாது. கூட இருந்தே குழிய தோண்டிக்கிட்டு இருக்காமனு அர்த்தம். அதனால கவனமா இருக்கணும். இந்த ஆண்டவன் பைத்தியார மனுஷன் முன்னால வரக்கூடிய வேண தெரியாம முன்னால இவர் நின்னுகிட்டு இருக்காரு. பிறகு அரக்கா சத்தியம் வேணுங்க கேடா உனக்கு யாரு மேல வேணும் உங்க பக்கத்துல யாரு இருக்கா பராசக்தியின் மீது எனக்கு நீங்க ஆணையிட்டு தாங்க. அவன் ஏன் பராசக்தி மேல ஆணையிட்டு கேட்டாம்னா ஒரு மனிதன் எதை இழந்தாலும் விளக்கலாமே தவிர தாரத்தை மட்டும் எவனும் இழக்க கூடாதான். அதனால தாயை இழந்தவன் தான் பெறக்கூடிய அறுசுவை உணவை இழப்பான். தந்தையை இழப்பவன் தான் பெறக்கூடிய கல்வி இழப்பான். உடன் பிறந்தோரை இழப்பானையானா ஒரு பொசம் போனத மாதிரியா. ஆனால் தாரத்தை இழந்தா இது எல்லாமே இழந்து போன மாதிரியா. தாயில் தாரத்தில் தாயை பார்க்கலாம் ஆனால் தாயில் தாரத்தை பார்க்க முடியாது. அதான் சம்சாரம் அது மின்சாரம் இருக்காங்க. சம்சாரம் இல்லைன்னா சர்வமும் சகல நாசம் இருக்கான். பிறகு அதனால இத குறிப்பா வச்சுதான் இந்த ஆண்டவன் எங்க பிடிச்சா இவர் சரியா வருவாரோ. கட்டிய மனைவி மட்டும் இல்லன்னா நமக்கு எல்லாமே ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். அது தெரியாம என் தம்பி தண்ணியை போட்டு அவன் பொண்டாட்டி அடிக்கான். அதான் அவர் மண்டையில முடியல. அதாவது கட்டிய மனைவி நம்ம அடிக்கலாமா?
பெண்ணா பிறந்தா வந்து கட்டிய மனைவி வந்து நமக்கு வந்து நடமாடும் மருத்துவம். கட்டிய மணி 10 நாளைக்கு இல்லன்னா நிலைமை என்ன ஆகும்? அவன் வீட்டுல இருக்கிறது வரைக்கும் சண்டை போடுவோம். ஆனா பெத்தவங்க வீட்டுக்கு 2 நாளைக்கு போயிட்டான்னா இந்த ஆம்பளை வீட்டுல இருக்க நல்லாவே இருக்காது, சண்டை போடையாவது ஆள் இல்லையேன்னு நினைப்பாரு. அதான் ஆண் இல்லாத வீடு அரை வீடு, பெண் இல்லாத வீடு சுடுகாடு. பெண்ணை பத்தி சாதாரணமா நினைக்க கூடாது. பெண்ணா பிறந்தா வந்து அளவோட எடுத்து வச்சு ஆக்குவது அவதான். அந்த ஆக்கிய சாப்பாட்டை யாராருக்கு எவ்வளவு பரிமாறணுமோ அளவோட பரிமாறுவா. அவளுக்கு தான் தெரியும். ஆமா, அதை விட்டுட்டு பொம்பளை தானே சாதாரண நினைக்க கூடாது. கட்டிய மணி ஒரு நம்மகிட்ட கட்டிய மனைவி மட்டும் இல்லைன்னா இந்த ஆம்பளை என்ன செய்வான்? பித்த கோட்டி பிடிச்சு ரோட்டில் அலைஞ்சிருவான். அது யாருக்கா தெரியுதா? இத நினைச்சுதான் இத்தனை காரியத்தை நினைச்சுதான் அரக்கன் பார்வதி மேல ஆணையிட்டு கேட்டான். ஆண்டவன் சும்மா இருந்தாரா? சரி, என்ன நம்ம படைச்ச பிள்ளை தானே, அப்படி என்ன இவன் பெரிய ஒரு வரத்தை கேட்க போறான் அப்படின்னு நம்ம படைச்ச பிள்ளை தானே பரமா நினைச்சு ஆண்டவன் பார்வதியின் மீது ஆணையிட்டு கொடுத்தார். எப்படி ஐயா? என் மகனே வல்லரக்கா, என் மகனே வல்லரக்கா, என் ஆணை உன்னாய் உமையவள் தன்னாய் பார்வதி மேல் சத்தியம் பகவான் வர உனக்கு தான், தேவன் மேல் சத்தியம் விரும்பு வர உனக்கு தான். என் மகனே வல்லரக்கா, பார்வதி மேல் சத்தியம் பகவான் வர உனக்கு தான். பச்சை தன்னை கையில் வாங்கி பகவான் உண்மை சொல்லுவார். காராம்பசு பால் கரண்டு பால் கரண்டு ஆதி கடவுள் உண்மை சொல்லுவாரா? கடவுள் உண்மை அங்கே சத்தியம் கொடுத்த போது சண்டால வல்லரக்கு ஆண்டவனே பகவான் படைத்த படைப்பால் நான் ஒரு மானிடர். ஆண்டவா பரம்பொருளே ஐயா, படைத்த படைப்பாலே நான் ஒரு மானிடர். மானிடர்னு அந்த மானிடர் இல்ல, அது மண்ட கணக்கும். இது மானிட பிறவி. பிறவி நீ மானிடர் சரக்கு நினைச்சிருப்பிய. அது ரொம்ப அடிக்காத தாத்தா, மண்டகணத்துல வச்சிரும். அதனால நான் படைத்த படைப்பாலை நான் ஒரு மானிடர். மானிட பிறவிக்கு எனக்கு 2 கரம் இருக்கு. வலது கரத்திலே 5 விரல் இருக்கு. சாமி 5 நல்ல விரல் அதில் வாய் காட்டி விரல் எடுத்து ஆண்டவனை உமை நினைத்து அகிலம் எல்லாம் நீட்டினால் அக்கினியா எரிய வேண்டும். மோதிர விரல் எடுத்து முக்கண்ணா உமை நினைத்து 3 தசை நீட்டினால் மோதித்து பிடிக்க வேண்டும். மோதிர விரல் எடுத்து முக்கண்ணனை உமை நினைத்து 3 தசை நீட்டினால் மோதித்து பிடிக்க வேண்டும். சுண்டு விரதா
எனக்கு போதும். வேற எந்த வரமுமே எனக்கு வேண்டாம். இப்பவே நீங்க தாங்க. ஏ சண்டாளப்பாவி, மண்ணு மனை கேப்பான், பொண்ணு பொருள் கேப்பான் நான் சத்தியம் பண்ணி கொடுத்தனே. இவன் 5 விரலுக்கும் அக்கினி வரத்தை கேட்க அரும்பாவி. யாராக்கா உலகத்துல எத்தனையோ கோடி வரம் இருக்கடா. அத்தனை வரத்திலையும் நீ ஏதாவது ஒரு வரத்தை கேளு, நான் தாரேன். அதனால இந்த எரிக்கு வர உனக்கு வேண்டாம் வல்லரக்கா. ஆளும் வரத்தை கேளு, நீ அழகிய வரத்தை கேட்காத. நீ இருக்கும் வரத்தை கேளு, இறந்து போக வரம் கேட்காத. வாழும் மரத்தை கேளு, உனக்கு மாலும் மரம் வேணாம் என்று சொல்லி ஆண்டவன் எவ்வளவோ சொல்லி பார்க்கார். சரி இவன் கேட்பானா? கேட்க மாட்டான். நல்லவனுக்கு நல்லதை சொன்னா கேட்பான். இவன் கெட்டவன், கெட்டு போறவனுக்கு 8 புத்தி வரும். கெடுவான் கேடு நினைப்பான். இவன் 8 புத்தியில இருக்கான். விதி போக வழியில தான் மதி போகும் இருக்கான். இவனுக்கு அழியக்கூடிய நேரம் வந்தாச்சு. அதனால இவன் அக்கினி வரத்தை கேட்டான். ஆண்டவன் பார்த்தார். வாழு தாரேன்டா, வேலு தாரேன், மாப்பிள்ளையா இருந்துக்கோ, மார்க்கண்டே வரத்தை தாரேன், என் கைலாசத்தை உனக்கு தாரேன், கடவுள் பட்டத்தையே தாரேன்டா நீ வச்சுக்கோன்னாரு. அரப்பன் கேட்பானா? கேட்கவே இல்லை. எந்த வரம் வேணாலும் நான் வாங்கிக்கிடு வேண்டவா, இந்த கடவுள் பட்டம் மட்டும் எனக்கு வேண்டவே வேண்டாம். உங்க பகவாங்கட்டமே வெறும் பதங்குழஞ்ச பட்டம். நாட்டாம இருந்துட்டா போறாது, 4 பேர் பேசதான் கேட்டுக்கிட்டு இருக்கணும். பிறகு பொறுமை இருந்தா தான் அந்த நாட்டாம பதவியில உட்காரலாம். பாத்துக்கோ, ஆண்டவன் சொன்னார், காச மரத்துல கல்லறி விழும் நல்லறி விழுந்தா அதெல்லாம் நீ கணக்கு பார்த்தா கடவுளா இருக்க கூட முடியுமா? அதனால இந்த வரத்தை வாங்கிக்க, ஆனா அக்கினி வரத்தை கேட்காதன்னார். ஆண்டவா, நான் கேட்ட வரத்தை தவிர அடுத்த வர எனக்கு வேண்டாம். ஆணையிட்டு கொடுத்த ஆண்டவனை இப்படி பேசலாமா ஐயா? சொன்ன சொல்லை மறந்திடலாமா? சொல்லிட்ட பின்னே ஆயத்திடலாம். சொல்லிட்ட பின்னே ஆயத்திடலாம். நான் பொல்லாதவே பெரிய மூர்க்க குணம் படைத்தவே என்னை பத்தி உமக்கு தெரியாது. என் குணத்தை நீ இன்னும் பார்க்கல. எனக்கு இன்னொரு முகம் இருக்கு. நீ பார்த்தனா பயப்படுவ.
அதனால நீங்க வரத்தை தர முடியுமா தர முடியாதா பார்த்தார் ஆண்டவே நம்ம என்னதான் செய்யவோ தெரியலையே அப்படி என்று ஆண்டவே பறக்க பறக்க முழிக்காரு சாமி ஆட்சியில சிக்கின இரும்பு போல இரும்பு போல மாதிரி உட்கார்ந்து இருக்கிறார் ஆண்டவே. ஐயோ இனி இவனுக்கு வரம் கொடுக்கலனா நம்ம பார்வதி மேலலாம் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கோம். ஆமா அப்படி என்று சொல்லி ஆண்டவனாகிய பகவான் என்ன ஆண்டவா ஐயா நீங்க வரம் தர முடியுமா தர முடியாதா சொல்லுங்க ஐயா. தரலனா உம்மை ஒரு ஆள் விடாம சொல்லுவேன். என்ன சொல்லுவே பொய் சொல்லி பகவான் சரி சத்தியத்தை மறந்த பகவான் அப்படின்னு முக்குக்கு முக்கு வால் போஸ்ட் அடிச்சு உம்மை ஒட்டி கேவலப்படுத்துவேன். பாவி கேவலப்படுத்துறோம் அப்படின்னு அரக்கே முழிக்கா. ஆண்டவே இனி இவனுக்கு வரம் கொடுத்தாக வேணும் என்று வரத்தை கொடுக்கிறதே கொடுக்கிறோம். சாபத்தை கொடுத்து தான் இவனுக்கு வரம் கொடுத்தாக வேண்டும் என்ற ஆண்டவன் எப்படி வரம் கொடுத்தார்? எப்படி ஐயா? தந்தே தந்தே வல்லர வல்லர தாரணியை ஆளும் மரம் உனக்கு தந்தே இந்த தாரணியை ஆளும் மரம் உனக்கு தந்தே வரத்தை
புறப்பட்டு வாரான். போறோம்னு சொல்லல, போயிட்டு வாரம்னு சொல்லல. சாப்பிட்டவனுக்கு இலைய மூட தெரியல. பிறகு அவன் வரத்தை வாங்கினானே, நான் போயிட்டு வரோம்னு சொன்னானா பாவி சொல்லாம நான் தான் பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு வாரான். வரும்போது அவனுக்கு ஆகாத நேரம் அமடு வரும் காலம், சொல்லாத நேரம் சொல்லாம அரக்க முன்னால வருது. எதிரில யாரு வாரா? நாரத மகாமுனிவர் வந்தார். கோயில் எப்படியா நாரும்? அவர் பேரு நாரதர் மகாமுனிவர். சம்சாரி இல்ல, சஞ்சாரி. நாரத மகாமுனிவர் பிரம்மபுத்திரன். இந்த அரக்க 5 விரலுக்கும் அக்னி விரத்தெல்லாம் வாங்கிட்டு போறான். இவன் புத்திக்கு உலகத்தை போய் அழித்தான், அழித்து விடுவான். இவன் போய் உலகத்தை அழிப்பதற்கு முன்னால இவனை நம்ம சோழிய முடிக்கணும். காலத்துல வந்து தெய்வ கைலாசத்துல வந்து சரி இப்ப பூலோகத்துல இந்த இங்க வந்து காலைய செய்தி அறியணும்னா தினத்தந்தி, தினமலர், சரி இப்படி பத்திரிகை வந்து இப்ப இருக்கு. அந்த காலத்துல அது கிடையாது. வேற என்னதோ நாட்டு செய்தி தெரியணும்னா சரி இந்த நாரதன் தான் வந்து சொல்லுவார். ஆமா, அதுக்கு தான் அவர் பேர் நாரதன். ஆமாய்யா, நல்லது சொல்லுவாரு. நாரதர் வந்து நாரதர் கழக நன்மையிலே முடியும்பாங்க. ஆமா, அப்ப இந்த நாரதர் வந்து இந்த அரக்கனுக்கு அழியக்கூடிய வழியை சொல்லி இவனை அழிக்கணும் அப்படின்னு வழியை மறித்தார். ஏடா அரக்கா, ஆண்டவனை பார்க்கும்போது நல்லா போன, இப்ப சும்மா வரி என்ன ஆச்சு? யாரு சொன்னா சும்மா வரமுன்னு? பிறகு எப்படி வர? பகவானுக்கு வர பகவான்கிட்ட வர வாங்கிட்டு வரேன். என்ன வர வாங்குன? அக்னி வர வாங்கிட்டு வரேன். அக்னி வர வாங்கிட்டு வரியா? ஆண்டவன் அள்ளி கொடுத்தாரா, சொல்லி கொடுத்தாரா, எப்படிடா கொடுத்தார்? எனக்கு அள்ளியும் கொடுக்கல, முள்ளியும் கொடுக்கல. தந்தை முன்னாரு. சரி, நான் வந்தேம்னு வந்துகிட்டு இருக்கேன். போடா புத்தி கெட்ட பேயில. என்ன இப்படி பேசுற? ஆண்டவன் தந்தை முன்னாரா இவன் வந்துகிட்டு இருக்கானா? ஆமா, தந்தைன்னு சொன்னா ஆண்டவனை பத்தி உனக்கு தெரியுமாடா? ஆண்டவனை பத்தி என்னாச்சு? ஒரு ஆளு கிட்ட 10,000 ரூபாய் கடை வாங்குதோம்னா அங்கன வச்சு எண்ணி பார்க்கணும். 10,000 ரூபாய் வாங்கினா 100 ரூபாய் தாள்னா 100 தாள் இருக்கணும். 500 ரூபாய் தாள்னா 20 தாள் இருக்கணும். 1000 ரூபாய் தாள்னா 10 இருந்தா போதும். 2000 ரூபாய் தாள்னா 5 தாள்னா போதும். ஐயா, 2000 ரூபாய். ஐயா பாத்தா சரி சரி அப்படி இருப்பதனால அரக்கா வீட்டுல போய் 100 குறையுது 200 குறையுது போன் பட்டா யாரும் தர மாட்டாங்க. அதனால வரத்தை வாங்கிட்டு போற, இது பலிக்குமா பலிக்காதான்னு உனக்கு தெரியுமா? பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு நீ வீட்டுக்கு போ, மறுபடியும் வர முடியாதுன்னார். பார்த்தா அரக்க, ஆமா இந்த நாரதை சொல்லுவது சரிதானே. வீட்டுக்கு போனா நம்ம எரியலன்னா என்ன செய்வோம்? ஒண்ணும் செய்ய முடியாது. ஆண்டவை வாழுத்தாரு வேலைத்தாரு மாப்பிள்ளையா இருந்துக்கன்னாரு தந்திருப்பாரோ இருக்க மாட்டாரோ, இல்ல தந்திருக்க மாட்டாரோ. அதனால ஆண்டவனையே நாமல் இறைத்து பார்க்க வேணும் என்று சண்டாள அரும்பாவி வல்லரக்க ஆண்டவனையே இறைக்க வேணும் என்று வருகின்றார். பகவானுடைய கைலாசமே நமக்குத்தான் சொந்தம். அந்த பகவானை எரித்தார், இறைவனை எரித்தா இவ்வுலகமே நமக்குத்தான் சொந்தம். கடவுளை எரித்தா கைலாசமைக்கே நமக்கல்லவா சொந்தம். அப்படின்னு எண்ணாத என்னவெல்லாம் எண்ணி கொண்டு போனவங்கான்னு இருந்தவனுக்கு சொந்தம்னு இவன் வாரான். காத்திருந்தவன் கொண்டாட்டிய நேத்து வந்தவன் கூட்டிக்கிட்டு போனானா? அத மாதிரி இவன் நினைக்கா, நம்ம பகவானா இருந்தா பார்வதியால் நம்ம பக்கத்துல வந்து இருப்பா, பர்த்தான்னு கூப்பிடுவா அப்படின்னு இவன் நினைக்கான். நினைப்புத்தானே இவன் பொழப்ப கெடுக்க போகுது. நல்லதை நினைக்கணும், நல்லதை பேசணும், மனசு போல வாழ்க்கை. பகவான் தேவி பார்வதி உலகத்துக்கெல்லாம் தாய் அல்லவா? அவள் அப்படி நினைக்கலாமா? அப்ப இந்த வரும் விதி எறியாத வல்லரக்கே ஆண்டவனையே எரிக்க வேணும் என்று வரும்போது இதை அறிந்த இறைவனாகிய பகவான் இந்த அரக்கை நம்மளையே வரம் கொடுத்ததனால இருக்கணும்னு வாரா. வளர்த்த கிடாய் தன் மார்பிலை பாய்வதை போல, தீட்டிய மரத்திலே கூர்மை பார்ப்பதை போல நம்மளையே இருக்கணும்னு வாரா. இவன் அழியும் கால வரைக்கும் நாம இங்க இருக்க கூடாது, எங்கேயாவது ஓடி ஒளிந்திருக்க வேணும் என்று ஒத்தையில போனா பையன் ஓடி வந்து பிடிப்பான். கூட்டத்தோட கூட்டமா போனா தான் நம்மள யாருன்னு இவன் கண்டுபிடிக்க மாட்டான், கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி 30 கோடி தேவர்களையும் 48,000 கோல் ரிஷிமார்களையும் அழைத்துக் கொண்டு நீங்க எல்லாம் என் பின்னால வாங்க, ஒரு இடத்துல நான் சொல்லக்கூடிய இடத்துல நந்தவனமா முளைச்சு நில்லுங்க, நான் உங்களுக்கு மத்தியிலே மனமில்லாத மலரா முளைத்து நிற்பேன். அரக்க வருவான், நம்மளை எரிச்சிட்டு போயிருவான். அப்படி என்று இறைவன் சொல்ல
போது இறைவனோடு யார் யாரெல்லாம் ஓடுகின்றார் தெரியுமா? யார் யாரெல்லாம்? வான வேறும் ஓடினார், மறைய வேறும் ஓடினார், தான வேறும் ஓடினார், தவம் முனிவர் ஓடினார், இந்திரனு ஓடினார், சந்திரனு ஓடினார், சூரியனார் ஓடினார், அவரவர்கள் வாகனத்தில் எருமை கிட வாகனத்தில் யமதருமன் ஏ சிங்கமுக வாகனத்தில் பெருச்சாலி வாகனத்தில் வண்ணமயில் வாகனத்தில் சுப்பிரமணியன் அங்கே ஆட்டுக்கிடாய் வாகனத்தில் கிளி நல்ல வாகனத்தில் மெடலை வாகனத்தில் வெள்ளையான மீதில் ஏறி தீவேந்திரன் ஏ அன்ன பச்சி வாகனத்தில் அங்க வீணையை போட்டுவிட்டு படைக்கும் தொழில் வேண்டாம் என்று பிரம்மதேவன் அங்கே குடையை போட்டுவிட்டு குண்டோதரன் ஏ கணக்கை போட்டுவிட்டு சித்திரபுத்திரன் முற்பட்டு முறுக்கோடி அங்கே 48,000 கோடி ஏ ஆண்டவனே பகவானே அது என்னாலங்கோலம் எப்பா அதை சொல்ல நேரம் இல்ல அண்ணா வாரவல்ல ஐயா இதை சொல்ல நேரம் இல்ல இன்ன வாரவல்ல எல்லோரும் இப்படி இறைவனுக்கு பின்னால் ஓடுகின்ற போது ஆதி மூல கணபதி விநாயக பெருமாளால் ஓட முடியவில்லை. அன்னைக்கு பார்க்க பின்தங்கி விட்டார். சாப்பாடு கூடி போச்சு. திட்டு முட்டை அடிக்கத்தானே செய்யும், திட்டத்தோட சாப்பிடணும். பேர வயிறு முன்னிழுக்க, பெருச்சாலி வாகனம் பின்னிழுக்க. அப்படி இருக்கும் போது அன்னைக்கு பார்க்க விநாயகர் சதுர்த்தி பத்தியடா மக்கள் எல்லாம் பத்தன பலகாரத்தை மலையா கொண்டு வந்து குமிச்சாங்க. மலையா கொண்டு வந்து ஊருக்கு போனோம்ல, மலையா கொண்டு வந்து குமிச்ச உடனே விநாயகர் பெருமாள் அவ்வளவே எடுத்து சாப்பிட்டாரு. இந்த பெருச்சாலிக்கு ஒரு சுண்டல் கூட கொடுக்கல. ஆமா ஐயா எனக்கு ஒண்ணு தாங்கல அப்படின்னு இப்படி கையை ஏந்தியே நின்னுச்சான். இன்னைக்கும் பிள்ளையார் முன்னால பெருச்சாலி இப்படித்தான் நிக்கும். அத்தனையும் சாப்பிட்டு முன்னாரு உனக்கு நான் நாளைக்கு தரும் பெருச்சாலி. சாப்பிட்டு முடிக்க பின்னாலே அரைக்கும் துயர்ந்து விரட்டி வாரா. ஏ பெருச்சாலி வா நம்ம போவோம். எல்லாரும் ஓடுதாங்கப்பா, நான் வரமாட்டேன். ஒரு சுண்டல் கட்டன் எனக்கு போட்டியராவே அலையா குமிச்சிருக்கு ஒரு பூம்பரப்பு போட்டுறியரா? நான் வரமாட்டேன். ஆனைக்கு ஒரு காலம் வந்தா இந்த பூனைக்கு ஒரு காலம் வராமையா? காலம் வரும்போது உங்க காலை நச்சுன்னு வாரி அடிக்கணும்னு நினைச்சு எனக்கு வந்துட்டு பாத்தீங்களா? நீரு போடவும் வேண்டாம், நான் உங்க தூக்கி சமக்கவும் வேண்டாம். நான் வரமாட்டேன் வரமாட்டேன். எப்படியும் போறோம் பெருச்சாலி வா நம்ம போவோம். எல்லாரும் வரமாட்டேன். நான் உங்களை தூக்கி சுமக்கணுமானா நான் கேட்ட பலகாரத்தை எனக்கு நீங்க தரணும். திடீர்னு கேட்டா எப்படி தருவாருன்னு தெரிஞ்சுதானே அது கேக்கு. அப்போ இந்த விநாயகர் பெருமாள் பார்த்தார். ஆண்டவனை வழிமறித்து அம்மையப்பா பரம்பொருளே ஏ அம்மையப்பா பகவான் ஆதி மூல வார்த்தைக்கு மூத்த மகனா நம்ம ரங்கலாம் மூசிக வாகனத்தை கொடுக்கலாம் அப்பான தலைமகன் அவர் ரங்கலாம் இப்படி சங்கடத்தில் நிற்கலாம். பானை போல முகம் இருக்கு, பானை போல வயிறு இருக்கு, சுலவு போல காது இருக்கு,
மானம் கட்ட விரிச்சாலி என்கிட்ட மாவுருண்டை கேட்டு மாவுக்கு நிக்கி சீர்கட்ட விரிச்சாலி சீட உருண்டை கேட்டு என்கிட்ட சீரழிவு நிக்கி. நான் அதிரசத்துக்கு எங்க போவேன்? ஒரு வாரத்துக்கு முன்னாலே போட்டு ஊற வச்சாலும் அதிரசம் நல்லா இருக்கும். அதனால நான் மூத்தவனா பிறக்கையும் வேண்டாம், எனக்கு இந்த மூசிகை வாகனத்தை நீங்க கொடுக்கவே வேண்டாம். இந்த ஆளை பார்த்தாவது இந்த வாகனத்தை கொடுக்க கூடாதப்பா. இல்ல பெத்தெடுக்கும் போதாவது ஒரு அழகு உள்ள பிள்ளைய என்ன பெத்தெடுக்க கூடாதா? உமக்கு பார்த்தா ஒரு காளை வாகனம், என் தம்பி வடிவேலவன் எனக்கு எத்தனைக்கும் இளையவன், அவனுக்கு பார்த்தா ஒரு வண்ணமயில் வாகனம், தாயாகப்பட்ட சக்திக்கு ஒரு சிங்கமுக வாகனம், எனக்கு மட்டும் ஏனப்பா இந்த பெருச்சாலி வாகனத்தை கொடுத்தீர்கள்? நீங்க எங்க நில்லுங்க, மக்களிலே பாரபட்சமாக்க கூடாது. நீ பாத்துட்டேரு, நானும் இங்கே நிக்க அரைக்க வரட்டு நம்ம ரெண்டு பேரையும் சேர்ந்து எரிச்சுக்கிட்டு போட்டோம். என் மவன ஆதி மூலம் அப்படி எல்லாம் நீ பேசாதப்பா. நீ சிறிய வாகனம் நினைக்காத. உன் வாகனம் பூமியை நோக்கி மூச்சு விட்டதே, ஆனா பூமி ரெண்டு கபாலமாக வெடிக்கும், அதிலே முச்சந்தியிலே சென்று நீ அமர்ந்திருக்கலாம் என்று ஆண்டவன் சொல்ல, அப்ப என் கூட துணைக்கு யாருப்பா? நானும் அம்மாவும் வாரோம். நானே உனக்கு ஒரு அரசாகவும், அப்பா ஒரு அரசாகவும், அம்மா ஒரு வேம்பாகவும், தாய் மாமே கோபால கண்ணனே உனக்கு ஆலமரமா தோண்டி உன் பக்கத்துல இருப்போம்ப்பா. அத்தை வருவாளா? அத்தை எதுக்கு? அத்தை வந்தா தான் நல்லது. மாமாவும் அத்தையும் பார்க்கணும். அத்தையா? அத்தை எதுக்கு? அத்தை வரணும்ல. அத்தை எப்படி வருவா? கண்ணை மாத்திரம் வந்தா போதுமா? அதானே, லட்சுமியும் வர வேண்டும். அத்தை வந்து ஆளம் விழுதா வருவா, நீ தொங்கு. அதத்தான் எதிர்பார்த்தேன். சித்தி இல்ல, அதெல்லாம் சேர்ந்து வந்திருப்பா. அப்படியா? நீ கேட்க பாத்தியா? என்ன விவரமா தான் கேட்டேன். இப்படி ஆண்டவன் வரம் கொடுத்து விநாயக பெருமாளை வழி அனுப்பி வைக்க அரக்கு பின்னாலே தொயந்து ஓடி வாரான். ஓடுதவங்களை கண்டா முடுக்குதவங்களுக்கு தொக்கும்பாங்க. ஓடாதரும் சிவனே, எங்க போனாலும் உங்க எரியாம விட மாட்டேன் அப்படி என்று பின்னாலே வருகின்ற போது சாமி எட்டோடு 8 நாளா நெட்டோட்ட ஓடியா, எட்டோடு 8 நாளா நெட்டோட்ட ஓடியா, ஓடிக்கொண்டு இருந்த மான உடல் இழைத்து போகும் பக்க வந்த தேவர்களை நந்தவன தோட்டமாக்கி, தலையில் உள்ள கெங்கையர தரையதில இறக்கி வைத்து, அக்கினியா எரிந்தவன தண்ணீராக குளிர செய்தார். அரளிக்குள்ள இருந்த மான அரைக்க வந்து எரிப்பான் என்று ஆசுவரளி புஷ்பத்திற்கு சிவலிங்கமாய் போய் வழிந்தார். அவர் சடை உலைய முடி உலைய, சடை உலைய முடி உலைய, சிவன் முடி உலைய, ஆதி சங்கரன் பகவான் நான் ஒழிய, முடி உலைய. சடையும் முளைந்தது முடியும் முளைந்தது. ஆண்டவனான அள்ளி கட்ட நேரம் இல்ல, ஆண்டவன் கட்டிக்கிட்டு வந்து அரைக்க வந்து எரித்து விட்டு போவான். எந்த ஆயர்வாடிக்கு மேற்கே யமுனை ஆச்சாம் கரை உரத்திலே வந்து மதலை இதழாக்கி ஐம்புலனை அடக்கி உடைக்கி சிவரளி புஷ்பத்திற்குள்ளே சிவலிங்கமாகவே போய் ஒளிந்தார் அந்த சிவபெருமான். என் ஆண்டவன் ஒளிந்த நாள் முதலாக ஆதி கையிலே அருளும் இல்லாமல் பொருளும் இல்லாமல் இறைவன் இல்லா கைலாசம் இருளா போச்சு, பகவான் இல்லா கைலாசம் பாலடைந்து போய்விட்டதே. போன ஆண்டவன் 8 நாளாச்சு, இன்னமும் திரும்பி வரலையே. போன் போடலையா? போடுவார் நாளைக்கு அப்படின்னு 14 உலகத்திலேயும் ஈஸ்வரி பார்வதி தேடி பார்த்தார், ஆண்டவனை காணவில்லை. அழுது புலம்பிய அந்த பார்வதா தேவி அச்சுதனாகிய என் பெருமானை அழைக்க வேணும் என்று அண்ணா கோபால கண்ணா, ஏ அண்ணா அண்ணா கோபால ஆயர் குலம் காட்டவே அச்சுதனே பச்சை மார்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாம வாரும் ஐயா, திருப்பார்கடல் பள்ளி கொண்ட
சாப்பாடு சர்பத்து நீ ஒரு கிளாஸ்ல குடிச்சிருப்ப. ஆமா அவ ஒரு கிண்ணத்துல சாப்பிட்டா. ஒரே கிண்ணத்துல ரெண்டு பேரும் அருந்தினார்கள் அப்படின்னு பார்வதி அழைத்த உடனே என்னய்யா பச்சைமான் கோபாலக்கண்ணன் கைலைக்கு வந்தார். சரி தங்கையே பார்வதி அண்ணனை அழைத்த காரணத்தை சொல்லம்மா. ஏ பார்வதி என்ன இப்படி மூஞ்சி தூக்கிட்டு இருக்கா? என்ன இப்படி சடைக்க? அடே அப்பா என்ன ஏ பாரு பார்வதிக்கு என்ன என்ன பாரம்மா. வா முகத்தை திருப்பிக்கிட்டா. அண்ணா கோபால கண்ணா அச்சமில்லா அரக்கனுக்கு ஆண்டவே அதிக வரங்களை கொடுத்து விட்டு 8 நாளாச்சு இன்னமும் திரும்பி வர காணவில்லை. நான் தேடி பார்த்து இறைவனை காணவில்லை. ஆண்டவே அத்தா 8 நாளைக்குள்ள திரும்பி வரவில்லையானா உன் தங்கையாகிய நான் பார்வதி மாவிளப்பேன் பூவிளப்பேன் மஞ்சள் குழி நான் மறப்பேன் பூ மறப்பேன் பட்டினப்பேன் என் பூமானை நான் இழப்பேன் அண்ணா என் ஆண்டவனை நான் இழக்க என் அண்ணனே உனக்கு சம்மதமா? உனக்கு சம்மதமா அண்ணா? கொண்டவனை நான் இழக்க என் கோபால உனக்கு சம்மதமா? சம்மதமா. என் பகவானை நான் இழக்க பரந்தாமா உனக்கு சம்மதமா? உனக்கு சம்மதமா அண்ணா? ஆண்டவன் திரும்பி வரவில்லையானா நாக்கை பிடுங்கிடுவேன் நான் அஞ்சரச்சி தின்னு விடுவேன் நல் உயிரை மாய்த்து விடுவேன் பார்வதி அண்ணன் இருக்கு வரைக்கும் நீ அழவே கூடாது. அண்ணன் இருக்கு வரைக்கும் நீ அழக்கூடாது. கண்ணன் இருக்கு வரைக்கும் நீ கவலைப்படக்கூடாது. கண்ணை கதைக்கு கதாநாயகனே கண்ணன் தான். அதேதான். கண்ணன் இல்லாத கதையே கிடையாது. உலகத்துல பெரிய வைக்கல் யாருன்னு கேட்டா எங்க ஐயா கண்ணன் தான். எந்த பிரச்சனைனாலும் முடிச்சு வச்சிருவாரு. எந்த கதையானாலும் கண்ணன் வந்தா தான் கதை முடியும். அதனால உலகத்துல பெரிய வைக்கல் யாருன்னு கேட்டா எம்பெருமாள் கண்ணன் தான். அப்பேற்பட்ட கதைக்கு கதாநாயகனாகப்பட்ட கண்ணபுரான் தங்கையை கையிலே ஆட்சி தேய்ச்சி ஆறு கையிலே அமர வைத்து விட்டு ஆண்டவனை தேடி பார்க்க வேண்டும் என்று இப்படியே போனால் அரக்கன் நாமளை எரித்து விடுவான் என்று என்பெருமான் கோபாலக்கண்ணன் ஆடு மேய்க்கும் மாயல் போல தன் மடியிலே வைத்துக் கொண்டு காவி உடை அணிந்தார். கழுத்திலே துளசி மணி மாலை போட்டார். கிட்ட நாமம் 27 தொட்ட நாமம் 96 போட்டுக்கொண்டு ஆடு மாடு மேய்ப்பவரை போலவே அச்சுதனாகப்பட்ட என்பெருமான் ஆண்டவனை தேடி வந்தார். வரும்போது ஆயிரவாடி பட்டணத்தை தாண்டி வரும்போது யமுனையாசம் கரை ஓரத்திலே ஆயிரவாடிக்கு மேற்க இந்த பூங்காவன தோட்டத்தை கண்டார். இதுவரைக்கும் இந்த பூங்காவன தோட்டம் இங்க இருந்தது இல்லையே, இங்க எப்படி வந்தது அப்படின்னு ஆடு மாடுகளை நிறுத்தி களைப்பை தீர்க்க வேண்டும் என்று கண்ணபிரான் கால்நடைகளுக்காக கீதங்களை வாசித்தார். அவர் கீதங்களை வாசிக்க ஆடு மாடு அத்தனையும் தன்னை மறந்து ஆடிக்கொண்டிருக்கிறது. சிவரைய கொப்புக்கள் இருக்கும் சிவபெருமானால இருக்க முடியல. நடன பிரியன் நடராஜ பெருமாள் இல்லையா, இசைக்கு மயங்காதவர் இவ்வுலகத்திலே யாவரும் இல்லை. இசைக்கு மயங்கவில்லையானால் அவன் மனிதனும் இல்லை. அப்போ இசைக்கு மயங்கி நடன பிரியன் நடராஜ பெருமாள் தன்னை மறந்து சுதி தவறாமலே ஆடிக்கொண்டிருந்தார். தித்திமி திமி 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 என சிவனும் ஆடவே, தித்திமி திமி 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 என சிவனும் ஆடவே, ஆதி சிவனும் ஆடவே, அந்த சிவன் இருக்கும் அல்லி கொப்பு, சிவன் இருக்கும் அரளி கொப்பு,
அச்சுதன் பார்த்தார் எல்லா கொப்பும் இசைக்கு அப்படி நிற்கும் போது இந்த செவ்வரளி கொப்பு மட்டும் ஆடுதுன்னா அப்ப சிவபெருமான் இங்குதான் ஒளிந்திருக்கிறாரோ அப்படி என்றா அங்கும் இங்குமாகவே ஓடி பார்க்க ஆண்டவன் சிவனே என்று என் பெருமான் அறிந்து கொண்டு ஆண்டவனை பார்த்து கேலி பேசினார். அரக்கனுக்கு வரத்தை கொடுத்துக்கிட்டு அரளி முட்டுக்குள்ள போய் இருக்கார் அந்த ஆண்டவன். இவர் செவ்வரளி கொப்பை விட்டு வெளியிறங்கி வரணும்னா இவர் குட்டை உடைக்கணும், நம்ம கூடையில அள்ளணும். அன்று செய்த லீலை இன்னைக்கு அள்ளி விடணும். அப்படி என்று ஆண்டவனை பார்த்து அச்சுதன் கேலி பேசினார். சாமி அண்டதில்லை அம்பலத்தில் ஆடி நின்றார். அரக்கனுக்கு தான் பயந்த அரளி எத்தாம் புட்டுக்கு நீர் புட்டுக்கு நீர் புட்டுக்கு நீர் மண் சுமந்தது மானம் இல்லையா, பெரும்பால அடிகள் பட்டது எத்தான மதுரையில மதுரையில மண் சுமந்தது மானம் இல்லையா, பாண்டிய மன்னன் கையால் அடிகள் பட்டது வெட்கம் இல்லையா, கண்டுமானை கரத்தில் ஏந்தி கையில கண்ணன் பேச்சை காதில் கேட்ட அண்ணலாக எத்தி செய்யும் காலம் உமக்கு இதுவே தொல்லையா, உமாலை இதுவே தொல்லையா, நீங்க இறந்து ஓட்டி வாங்கி உண்டது இழப்போம் இல்லையா, இறந்து ஓட்டி வாங்கி உண்டது இழப்போம் இல்லையா, இதுவே தொல்லையா, நீங்க இறந்து ஓட்டி வாங்கி உண்டது. ஏண்டா அச்சுதன் ஆண்டவனை கேலி பேச பார்த்தா இறைவனாகிய பகவான் அரக்கம்னு நினைச்சுலாம் நம்ம உள்ள ஒளிந்து கொண்டிருக்கிறோம். நம்ம அத்தானுக்கு தானே நம்ம செய்த சேட்டை அத்தனையும் தெரியும். அரக்கனா இருந்தா வரம் கொடுத்தது மட்டும் தானே தெரியும். அரக்கனா இருந்தா நாத்தம் வரும், கத்தாழ நாத்தம், இது துளசி வாட வருது. அப்ப நம்ம அத்தா மச்சான் தான் வந்திருக்காரு. அப்படி என்று செவ்வரளி கொப்பை விட்டு சிவபெருமான் வெளியிறங்கி வந்தார். என் மாப்பிள்ள என் மச்சான் காட்டுக்குள்ள வந்து நின்னுகிட்டு என்ன பத்தி இப்படி அள்ளி விடுதீரவ என்னைய பத்தி நீர் பேசினேரு உம்மை யோகிதைய சொன்னமனு வையோ புல்லும் புறாவும் தண்ணி இருந்தாது என்னைய பேசினேர்ல உம்மா நான் ஒரு வார்த்தையாவது கேட்காம விட மாட்டேன். அப்படி என்ற ஆண்டவன் அச்சுதனை கேலி பேசினார். எத்த ஆயர்வாடியில் போய் வளர்ந்தது மானம் இல்லையா, ஆயர்வாடியில் போய் வளர்ந்தது மானம் இல்லையா, ஆடு மாடு வைத்து வந்தது வெக்கம் இல்லையா, உரியில் வண்ண உரியில் வண்ண நீங்க உரியில் வண்ண திருடி உண்டது மானம் இல்லையா, உரலில கட்டி அடிகள் பட்டது ஏத்தான் தயிர் வண்ண தயிர் வண்ண தயிர் வண்ண திருடி உண்டது மானம் இல்லையா, தயிர் மத்தால அடிகள் பட்டது மாயவரே மைத்துனரே மானம் இல்லையோ, உமக்கு ரோசம் இல்லையா, அன்னைக்கு மலைய பிடுங்கி கொடை பிடிச்சது வெக்கம் இல்லையா, மலைய பிடுங்கி கொடை பிடித்தது என்ன பேசினேர்ல ஆயர்வாடியில போய் வெண்ணைய திருடி களவாண்டு தின்னுட்டு அந்த கோபீர கையால அடிபட்டிரு உனக்கு மானம் இருக்காவே, கொஞ்சமாவது வெக்கம் இருக்கா, வெக்கம் கட்டவர அப்படின்னு இவர் அவரை பேச அவர் இவரை பேச ஆண்டவன் பார்த்தார். மச்சான் மச்சனனுக்கு மச்சனும் பேசிக்கிட்டு இருந்தா நேரம் போறது தெரியாது, மச்சனே பலம் இருந்தா மலையேறி பிழைக்கலாம்னு சொல்லுவாங்க அத்தா. நான் உம்மத்தான மலையா நம்பி இருக்கேன், அரக்கே புன்னால என்ன விரட்டி வார எரிக்கணும்னு நீங்களே சென்ற அரக்கனை வதை முடிக்க வேணும் என்று என் ஆண்டவன் சிவபெருமான் சொன்ன போது பார்த்தார் மாயவன் கோபால கண்ணே, அத்தா நான் போய் அரக்கனை வதை முடிக்க